அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். குர்ஆனிய மனிதர்கள் அப்படின்னு யாரை குறிப்பிடுறேன் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது. குர்ஆனுக்கான நடைமுறை விளக்கமாக அவங்க இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடம் கேட்கப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு. இப்போ அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க, நீங்கள் குர்ஆனை படித்தது இல்லையா, அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு. மனித சமூக வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த தலைமுறையாக நம்ம நபித்தோழர்களுடைய தலைமுறையை சொல்லலாம். நம்ம மனித சமூக வரலாற்றை குறித்து நமக்கு அறிவு இருக்குது அப்படின்னா நாம் நபித்தோழருடைய வரலாற்றை படிக்கும்போது ஆச்சரியப்படுவோம், நமக்கு புல்லரிக்கும். இப்படி மிகச்சிறந்த மனிதர்கள் எப்படி உருவானாங்க, இவங்க ஆரம்ப கட்டத்தில் இப்படியா இருந்தாங்க, அந்த மண்ணில் இவங்க பிறக்கும் போதே அவங்க அப்படியான ஒரு தலைமுறையாக இருந்தாங்கன்னா இல்லை. எல்லா மனிதர்கள்ட்டையும் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களும் அவங்கள்ட்ட இருந்தது. படிப்படியாக என்ன செய்கிறாங்க, ஒரு தனித்துவமான தலைமுறையாக மிகச்சிறந்த மனிதர்களாக அந்த குர்ஆனுக்கான நடைமுறை விளக்கமாக படிப்படியாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, உருவாகி வர்றாங்க. அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க அப்படி இல்லை. ஆனால் ஒரு கட்டத்திற்கு பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க, மாறுறாங்க. எந்த ஒன்றையும் நாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மாற்றம் உடனடியாக நிகழாது. நம்மிடம் மனிதரிடம் மாற்றம் படிப்படியாகத்தான் நிகழும். நம்மளே அறியாத விதத்தில் இந்த மாற்றம் நிகழும். குர்ஆன் அப்படித்தான் அவங்கள மாற்றுச்சு. அல்லாஹ் குர்ஆனை ஒரேடியாக இறக்கலை, ஒட்டுமொத்தமாக ஒரு புத்தகமாக மனித சமூகத்திற்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்படலை. அல்லாஹ் என்ன செய்றான், படிப்படியாக குர்ஆன் வசனங்களை இறக்குறான். கிட்டத்தட்ட 23 வருட காலமாச்சு இந்த குர்ஆன் முழுமையாக இறங்குவதற்கு. அப்படியான ஒரு தலைமுறை அதற்கு பிறகு உருவாகவே இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மனிதர்களை பார்க்குறோம். அது ஒரு முழுமையான ஒரு தலைமுறை, அது முன்மாதிரியான தலைமுறை. இப்போ அந்த தலைமுறையை நம்ம முன்மாதிரியான தலைமுறையாக சொல்ல முடியும். அந்த தலைமுறையின் மனிதர்களை நம்ம குர்ஆனிய மனிதர்களாக சொல்ல முடியும். இப்போ அதற்கு பிறகு இந்த தலைமுறை நினைச்ச முடியாது, நம்ம சுட்டி காட்டி அந்த தலைமுறை போல வாழ்க நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இப்போ நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், அவர்கள் இப்படி தனித்துவமான மனிதர்களாக மிகச்சிறந்த மனிதர்களாக குர்ஆனிய மனிதர்களாக எப்படி மாறினாங்க அப்படின்னு. இப்போ அதுக்கான காரணம் அவங்க என்ன செய்கிறாங்க, குர்ஆனை தங்களுக்கான வாழ்வியல் வழிகாட்டியாக தாங்க எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான அவங்க குர்ஆனை தங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டாங்க. இப்போ தங்களுக்கு தேவையான அனைத்துமே குர்ஆன்லது இருக்குது. அப்போ இப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, குர்ஆனை அணுகுனாங்க. அவங்க குர்ஆனை அவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளியில் உள்ள ஒன்றாக என்ன செய்யலை, பார்க்கலை. குர்ஆனிய வசனங்களுக்கும் தங்களுக்குமான நெருக்கமான தொடர்பு இருப்பதாக பார்த்தாங்க. தங்கள் விவகாரங்களுக்கான தீர்வாகத்தான் குர்ஆன் வசனங்கள் இருப்பதாக பார்த்தாங்க. தாங்க எப்படி வாழணும் என்பதற்கான வழிகாட்டலாக தான் குர்ஆன் வசனங்கள் இருப்பதாக என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. பாருங்கள், அந்த மக்களுக்கு மற்றவர்களை விட அந்த மக்களுக்கு ஒரு சிறப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க குர்ஆன் அருளப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்தாங்க. அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு மத்தியில் தோன்றக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக குர்ஆன் வசனங்கள் இறங்கியிருக்கு. ஒவ்வொரு வசனத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களை அவங்க அறிவாங்க. இப்போ இந்த வகையில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பாக்கியம், அவங்களுடைய குர்ஆனுடைய எந்த வசனமும் அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியில் இல்லை, அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. பிறகு அவங்க வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக என்ன செஞ்சு மாறுச்சு. இப்போ இப்படித்தான் அவங்க என்ன செய்கிறாங்க, 23 வருட காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி வர்றாங்க. கடைசியில் அவங்க முன்மாதிரி மனிதர்களாக ஒரு மிகச்சிறந்த பின்பற்ற தகுந்த ஒரு தலைமுறையாக என்ன செய்கிறாங்க, அவங்க மாறுறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க எப்படி உருவானாங்களோ அதுபோல் நாம் என்ன செய்யணும், உருவாகணும் அப்படிங்கிறது தான். யார் யாரெல்லாம் அப்படி உருவாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களால அப்படி உருவாக முடியும். இஸ்லாம் நமக்கு குர்ஆன் எந்த ஒன்றையும் ஒரேடியாக ஒட்டுமொத்தமாக நம்மை திணிச்சு விடுவதில்லை. அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதனுடைய இயல்புக்கேற்பத்தான் வழிகாட்டலை வழங்கியிருக்கிறான். இப்போ மனிதர்கள் எந்த ஒன்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கொள்வாங்க, படிப்படியாக ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ அந்த முதல் தலைமுறை அந்த நபித்தோழர்கள் குர்ஆனை எப்படி படிப்படியாக தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினாங்களோ அப்படித்தான் நாமளும் படிப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். இப்போ அப்படி நம்ம படிப்படியாக குர்ஆன் வசனங்களை படிக்கும்போது, படித்ததை புரிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்தும் பொழுது நாமும் என்ன செய்வோம், அந்த மாதிரியான குர்ஆனிய மனிதர்களாக மாறுவோம். ஏன், அந்த நபித்தோழர்கள் நம்மை போன்றவர்களாக தான் இருந்தாங்க. நம்மை போன்ற அத்தனை பலவீனங்களும் அவங்கள்ட்ட இருந்தது. ஆனால் அதற்கு பிறகும் என்ன செய்கிறாங்க, குர்ஆனை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய பலவீனங்கள்லேருந்து என்ன செய்கிறாங்க, விடுபடுறாங்க. குர்ஆனை கொண்டு அந்த இடத்துல தஸ்கியா நிகழுது.
குர்ஆனை கொண்டு அவர்கள் என்ன செய்றாங்க, தங்களை தூய்மைப்படுத்துகிறாங்க. தங்களிடம் இருக்கக்கூடிய தீய பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கிறாங்க. குர்ஆனை கொண்டு அவங்க தர்பியா பண்ணுறாங்க. குர்ஆனை கொண்டு என்ன செய்றாங்க, நல்ல பண்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்றாங்க, வளர்க்குறாங்க. இப்போது இந்த ப்ராசஸ் லாங் ப்ராசஸ். இது நீண்ட காலமாக செய்யப்பட வேண்டிய பணி. அப்போ இப்படி தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு நல்ல விஷயம், நல்ல பண்புகளை கொண்டு தங்களை இப்படி வளர்த்தெடுப்பதன் மூலமாக தான் அந்த மக்கள் குர்ஆனிய மனிதர்களாக, மிகச்சிறந்த மனிதர்களாக நினைச்சாங்க மாறினாங்க. ஒரு தனித்துவமான மனிதர்களாக நினைச்சாங்க மாறினாங்க. இப்போது இதுதான் செய்யப்பட வேண்டிய பணி. இப்போ நாமும் அந்த மனிதர்களைப் போல மாறணும் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சாங்களோ அதைத்தான் நாமளும் செய்யணும். அவங்க குர்ஆனை எப்படி அணுகுனாங்களோ அப்படித்தான் நாமளும் அணுகணும். பாருங்க, இப்னு மஸ்ஊத் சொல்கிறாரு, நாங்கள் குர்ஆனிலிருந்து ஒரு சமயத்தில் 10 வசனங்களை படிப்போம், அதை புரிந்து கொண்டு அதை எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வோம், செயல்படுத்துவோம். பிறகு அடுத்த 10 வசனங்களை படிப்போம். இப்போ இப்படித்தான் அவங்க என்ன செய்யறாங்க, குர்ஆனை அணுகுனாங்க. அவங்க குர்ஆனை அணுகுமுறைக்கும் நாம் குர்ஆனை அணுகிற முறைக்கும் வித்தியாசம் பெரிய அளவில் என்ன செய்து இருக்குது. இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் குர்ஆன் பெரிய அளவு மாற்றத்தை ஏற்படுத்தியது இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து குர்ஆன் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தாததுக்கான காரணம் என்ன, இந்த அணுகுமுறை தான். குர்ஆன் அவங்களுடைய வாழ்க்கைக்கு உள்ளே இருந்தது, குர்ஆன் அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்குது, குர்ஆன் நம்முடைய வாழ்க்கைக்கு வெளியே இருக்குது. அப்போ குர்ஆன் வசனங்கள் எப்படி அணுகுனாங்க அப்படின்னா, அதில் ஒவ்வொரு வசனமும் எனக்கான கண்ணோட்டங்களை கொண்டு இருக்கு, எனக்கான வழிகாட்டுகள் கொண்டு இருக்கு, எனக்கான அறிவுரைகளை கொண்டு இருக்கு, எனக்கான சட்டங்களை கொண்டு இருக்குது, நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுது, அது என்ன வடிவமைக்குது. இப்படித்தான் குர்ஆனை என்ன செய்றாங்க, அணுகுனாங்க. இப்படித்தான் குர்ஆன் வசனங்களை அவங்க என்ன செய்றாங்க, அணுகுனாங்க. இதனால தான் அவங்க என்ன செய்யல, ஒரே சமயத்தில் நிறைய வசனங்கள் என்ன செய்யல, படிக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சாங்க, படித்ததை அப்படியே உள்வானாங்க. அதன் அடிப்படையில் நினைச்சினாங்க, அவங்க உருவாகினாங்க. இதுதான் நம்மகிட்ட மிஸ் ஆகுது. இதுதான் நம்ம நினைச்சோம் தவற விடுறோம். இப்போது அந்த முதல் தலைமுறை போல நம்மால் மாற முடியுமானா நிச்சயமாக முடியும். ஏன்னா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதே குர்ஆன் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு குர்ஆன் எந்த வடிவில் கொடுக்கப்பட்டதோ அதே வடிவில் தான் நமக்கும் இருக்குது. அதாவது பாதுகாக்கப்பட்ட வடிவில் இருக்குது. அதில் எந்த கூடுதல் குறைவும் இல்லை. அவங்களுக்கு கூடுதலான சில வசனங்கள் இருக்குது, நமக்கு நீக்கப்பட்டுருச்சு. அல்லது அப்படியான எதுவுமே நிச்சயம் இல்லை. அவங்களிடம் என்னென்ன வசனங்கள் இருந்ததோ அதே வசனங்கள் தான், அவங்கள்ட்ட என்ன குர்ஆன் இருந்ததோ அதே குர்ஆன் தான் நமக்கும் இருக்குது. அப்போ இன்னொரு கேள்வி எழலாம். இப்போ குர்ஆன் படிப்படியாக அருளப்பட்டது. இப்போது அவங்க வாழ்க்கையில் தோன்றக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் அதில் வசனங்கள் அருளப்பட்டிருக்கு. அவங்களுடைய தேவைகளுக்கேற்ப அல்லாஹ் இறைஞ்சிட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குர்ஆன் வசனங்களை இறக்கி இருக்கிறான். இப்போ அப்படியான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பொருந்தும் அப்படின்னா, பாருங்கள், குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அது மனித இயல்பை விழித்து உரையாடுது. மனித இயல்பு மாறவே மாறாது. இப்போ இருக்கிற மனுஷனும் 2000 வருஷத்துக்கு 3000 வருஷத்துக்கு கூடிய மனுஷனும் ஒன்று தான். மனிதனிடம் மாறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவனுடைய வெளிப்புற அம்சங்கள் தான், அவனுடைய வெளிப்படையான விஷயங்கள் தான். அந்தரங்கமாக மனிதன் நிச்சயமாட்டான், மாற மாட்டான். இப்போ மனிதன் என்ன இயல்புகளோடு இருக்கிறானோ இதே குர்ஆனோட தான் பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தான். இதே இயல்புகளோடு தான் அவன் நினைச்சியாக இருப்பான். ஏன்னா மனித இயல்புகளில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்போ குர்ஆன் பாருங்க, குர்ஆன் மனித இயல்புகளை விழித்து உரையாடுது. குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த கண்ணோட்டங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டல்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள், குர்ஆன் சொல்லக்கூடிய அறிவுரைகள் இந்த மனித இயல்புக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது. அதனால் அது காலம் இடம் அப்படிங்கிற அந்த வரையறைகளை வரம்புகளை தாண்டி தான் என்ன செய்திருக்குது. அந்த மக்களுக்கு பொருந்திய வசனங்கள் எங்களுக்கு பொருந்தவா அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இந்த குர்ஆனை கொடுத்தவன் யார் அப்படின்னா, யார் மனிதனை படைத்தானோ, மனித இயல்பை படைத்தானோ அவன்தான் இந்த குர்ஆனை கொடுத்துருக்கிறான். அவன் என்ன செய்கிறான், இதை எல்லா மக்களுக்கும் எல்லா இடத்திலும் எல்லா காலகட்டத்திலும் வாழக்கூடிய அந்த மக்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் தான் நினைஞ்சிருக்க குர்ஆன் கொடுத்துருக்கான். இப்போ நாம் குர்ஆனிய மனிதர்களாக உருவாக முடியுமான்னா நிச்சயமாக முடியும். நாம் அந்த நபித்தோழர்களைப் போல ஒரு மிகச்சிறந்த மனிதர்களாக தனித்துவமானவர்களாக உருவாக முடியுமானா நிச்சயமாக முடியும். ஏன், அவர்களை உருவாக்கிய குர்ஆன் நம்மிடம் என்ன செய்து இருக்குது. இப்போ அவர்கள் எப்படி குர்ஆனை அணுகினார்களோ நாமும் அதே போன்ற குர்ஆனை அணுகும்போது அவர்கள் அடைந்த அதே மாற்றத்தை நம்ம என்ன செய்யலாம், அடையலாம். அப்படித்தான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மனிதர்கள் உருவாகி கொண்டு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இப்போது இதை ஒரு தலைமுறையாக, ஒரு கூட்டமைப்பாக, ஒரு ஜமாத்தா மனிதர்கள் இப்படி தங்களுடைய பணிகளை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க நினைச்சாங்க, அவங்க மாற்றம் அடைவாங்க. குர்ஆனுக்கு அந்த மாற்றக்கூடிய சக்தி எல்லாம் இணைஞ்சிருக்கா, கொடுத்துருக்கான்.